இன்னைக்கு வந்து ஒரு 2 விதமான ரெசின் கிராஃப்ட் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இப்போ கோஸ்டர் செய்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிலிக்கான் மோல்டு ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ரெசின் ஹார்ட்னர் 2யுமே கரெக்ட்டான ப்ரொபோர்ஷன்ல மிக்ஸ் பண்ணி 2 டம்ளர்ல எடுத்து வச்சிருக்கேன். ஒரு டம்ளர்ல பிளைன் ரெசினோட கோல்டன் ஃப்ளேக்ஸ் சேர்த்திருந்தேன். இன்னொரு டம்ளர்ல எடுத்து வச்சிருந்ததுல வயலட் கலர்ல மைக்கா பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து இந்த மோல்டுல போர் பண்ணியிருக்கேன். அடுத்து டிரான்ஸ்பரண்டா இருக்கிற மாதிரியான ஒரு 2 கண்டெய்னர் நான் எடுத்து வச்சிருந்தேன். அதை வந்து நான் இதில் எடுத்து வைக்க போகிறேன். இந்த கண்டெய்னரோட மூடியை நான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் ஈக்குவலான அளவுக்கு கேப் விட்டு நான் இந்த மாதிரி இதில் வச்சுக்கிறேன். இந்த கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு ஏதாவது கலர் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 கண்டெய்னரையும் கொஞ்சம் கேப் விட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதை டீமோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த மோல்டுலேருந்து இந்த கோஸ்டரை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இந்த கோஸ்டரை இப்படியே நம்ம எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து இந்த கோஸ்டரோட ஓரங்களில் பார்டர் மாதிரி கோல்டன் கலரில் பெர்மனண்ட் மார்க்கர் யூஸ் பண்ணிவிட்டு நான் இதுக்கு வந்து நான் கலர் பண்ண போகிறேன். இப்படி பண்ணும்போது பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது டோட்டலி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த மாதிரி நீங்களும் கலர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கோல்டன் கலர் தான் கொடுக்கணுன்ட்டு இல்லை, காப்பர் கலரோ அல்லது சில்வர் கலரோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கோல்டன் ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கோல்டன் கலர் கொடுக்குறேன். நீங்கள் வந்து காப்பர் ஃப்ளேக்ஸோ அல்லது சில்வர் ஃப்ளேக்ஸோ யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான மெட்டாலிக் மார்க்கர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்டர் கொடுத்துக்கலாம். மார்க்கருக்கு பதிலாக கோல்டன் கலரில் மைக்கா பவுடரை ரெசினோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ரஷில் எடுத்து நம்ம இந்த மாதிரி பார்டர் மாதிரி கொடுத்துக்கலாம். பட் அதை விட இந்த மாதிரி மார்க்கர் யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் குங்குமம் எடுத்து வைக்க போகிறேன். இன்னொரு கண்டெய்னரில் மஞ்சள் எடுத்து வைக்க போகிறேன். இந்த கோஸ்டரை வரலட்சுமி நோன்பு சமயத்தில் நம்ம வந்து வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஹேண்ட்மேடாக செஞ்சுட்டு நம்மளோட பூஜை ரூமில் வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். டிரான்ஸ்பரண்ட்டான கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ரெசினில் இந்த கண்டெய்னர்ஸை நம்ம வைக்கும்போது கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஒட்டி ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம இதை ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த கோஸ்டில் இருந்த கண்டெய்னரில் ஒன்றில் குங்குமமும் இன்னொன்றில் மஞ்சளும் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கிராஃப்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை சஜஷன் இருந்தாலோ அதை வந்து கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாகவே ரிப்ளை பண்ணுறேன். இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்காக நான் எபாக்சி ரெசின் யூஸ் பண்ணியிருந்தேன். 1:2ங்கிற ரேஷியோவில் இந்த ரெசின் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணி நான் இதை செஞ்சுருந்தேன். நீங்கள் என்ன பிராண்ட் ரெசின் வாங்கியிருக்கீங்களோ அதில் என்ன ப்ரொப்போர்ஷனில் மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹார்ட்னரையும் ரெசினையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் கிராஃப்ட்டுக்காக நான் யூவி ரெசின் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இயரிங் செய்யக்கூடிய சிலிக்கான் மோல்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மோல்டு வந்து புது மோல்டாக இருந்தால் நீங்கள் டைரெக்டாக அப்படியே எடுத்து செஞ்சுக்கலாங்க. சப்போஸ் நீங்கள் வாங்கி ரொம்ப நாள் ஆயிருந்ததுன்னா அந்த மோல்டை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சிலிக்கான் மோல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தான் கேர் எடுத்து ரொம்ப சேஃபாக வச்சுருந்தாலும் அதில் வந்து சின்ன சின்ன டஸ்ட் இருக்க தான் செய்யும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பூனில் யூவி ரெசின் எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட் சேர்த்துக்கிறேன். ரெசின் பிக்மெண்ட் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அக்ரிலிக் பெயிண்ட்டை நீங்கள் ரெசின் கிராஃப்ட்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 4லேருந்து 5 ட்ராப் அளவுக்கு நான் இந்த ஒயிட் கலரில் பிக்மெண்ட் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டியர் ட்ராப் ஷேப்க்கு இருக்கக்கூடிய மோல்டில் கீழ் பக்கத்தில் மட்டும் ஒரு லேயர் மாதிரி இந்த ஒயிட் கலரில் ரெசின் கலந்து வச்சுருக்கோம்ல இதை எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஸ்பூனில் மறுபடியும் நான் கொஞ்சம் யூவி ரெசின் எடுத்துக்கிறேன். இதை எடுத்துட்டு இது கூட ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ரெசின் பிக்மெண்ட் சேர்த்துக்கிறேன். ரெசின் பிக்மெண்ட் சேர்த்தாலோ இல்லை மைக்கா பவுடர் சேர்த்தாலோ இல்லை அக்ரிலிக் பெயிண்ட் சேர்த்தாலோ இதை வந்து பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து எந்த கிராஃப்ட்டுமே ட்ரை பண்ணணும். அப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது பபிள் ஃபார்ம் ஆகி இருந்தது அப்படின்னா இம்மிடியேட்டாக ஒரு
லைட்டரோ அல்லது மேட்ச் பாக்ஸோ யூஸ் பண்ணிவிட்டு அதை லைட்டாக ஃபயர் பண்ணிங்கன்னா அந்த பபிள்ஸ் எல்லாமே போயிடும். இப்போது யூவி ரெசினில் ஸ்கை ப்ளூ கலரில் ரெசின் பிக்மெண்ட் சேர்த்துருந்தால இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒயிட் கலரில் ஆல்ரெடி நம்ம ஒரு லேயர் போட்டிருக்கோம்ல அதுக்கு மேல் பக்கமாக அடுத்த லேயர் வர மாதிரி வச்சு நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது திரும்பவும் யூவி ரெசின் எடுத்து அதில் ப்ளூ கலரில் மைக்கா பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கை ப்ளூ கலரில் நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கோம்ல அதுக்கு மேலே இன்னொரு லேயர் இருக்கிற மாதிரி நான் இதை போர் பண்ணியிருக்கேன். திரும்பவும் ஒயிட் கலரில் பிக்மெண்ட் சேர்த்துட்டு அதை குட்டி குட்டி டாட்ஸ் மாதிரி இந்த ஒயிட் கலருக்கு மேலே நான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக ப்ளைன் ரெசின் அப்ளை பண்ணிவிட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ டீமோல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம கையில் வச்சு பார்க்கும்போதே க்ளாஸி லுக்கில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வீடியோவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல, பட் நேரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போது இதில் சில்வர் கலரில் ஜம்பரிங் யூஸ் பண்ணிவிட்டு கூடவே 2 இயரிங் பேஸும் அட்டாச் பண்ணி நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஃபைனல் லுக் பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கிற இந்த 2 கிராஃப்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 2 கிராஃப்டில் ஏதாவது ஒரு கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. இப்போ தான் என் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னோடய கிராஃப்ட் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.